அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தென்னை மரத்தில் வந்து தேங்காய் வந்து சின்னதாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னோடய தொண்டை சரியில்லைங்க, அதனால் மன்னிச்சுக்கோங்க. உடல்நிலை சரியில்லாத காரணத்துக்கு தொண்டை கட்டிக்கிச்சு. அதனால் உங்களுக்கு குரலில் ஏதாவது வித்தியாசம் இருக்கலாம். இப்போ தேங்காய் வந்து சின்னதாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்ன்ற பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய சேனல் வந்து வேளாண் பீடியா. புதுசாக பார்க்கக்கூடிய விவசாய நண்பர்கள் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் வந்து சில ஃபார்மர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க, என்னோடய தென்னை மரம் வந்து நல்லா பராமரிச்சிட்ருக்கேன், இருந்தாலும் வந்து தேங்காய் வந்து சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் வந்து விலைக்கு போக மாட்டேங்குது, சின்ன காயெல்லாம் ஒதுக்கி விட்றாங்க, அதனால் வந்து பெருக்கிறதுக்கு என்னது அப்படின்ற பற்றி கேட்டாங்க. இதுக்கு முக்கியமானது வந்து ஒரு 5 காரணங்கள் இருக்குது. அதை சொல்லிவிட்டு அதோட டீட்டெயில் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு காரணம் பொட்டாசியம். பொட்டாசியம் வந்து காய் பெருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எல்லா உரமும் போட்டிருப்பீங்க, பொட்டாசியம் சரியான அளவில் கொடுக்கலைன்னா உங்கள் காய் பெருக்காது. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, யூரியா விலை கம்மி, அதனால் யூரியாவை அதிகமாக போடுவோம், பொட்டாசியம் விலை கூட, அதனால் பொட்டாசியத்தை குறைச்சி போடுவோம்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. ஒவ்வொரு உரமும் வந்து பர்டிகுலர் அளவில் வந்து தென்னை மரத்துக்கு கட்டாயமாக தேவை, பொட்டாசியம் தேவை. பொட்டாசியம் நீங்கள் குறைச்சி கொடுத்தீங்கன்னா உங்களோட காய் வந்து பெருசாகாது. ரெண்டாவது வந்து போரான். ஒல்லிக்காய் விழுகிறதுக்கு, தேரைக்காய் விழுகிறதுக்கு போரான் ரொம்ப முக்கியம். காய் வந்து நிரம்பாமல் இருக்கும், ஓகேங்களா, தேரைக்காயாக இருக்கும். மூணாவது மக்னீசியம் குறைவு, எம்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, மக்னீசியம் குறைவாக இருக்கிறது. நாலாவது தண்ணீர். தண்ணீர் வந்து குறைச்சி கட்டுறது அல்லது ஒழுங்கற்ற பாசனம், நினச்சா கட்டுறது, அந்த மாதிரி தண்ணி சரியான, தென்னை மரத்துக்கு வந்து ஒரு மரத்துக்கு 100 லிட்டர் தண்ணி தேவைம்பாங்க ஒரு நாளைக்கு. ஸோ இதை வந்து நம்ம தனியாக தென்னை மரத்துக்கு தண்ணி கொடுக்காம இருந்தாலும் உங்களுக்கு வந்து காய் வந்து பெருசாகாது. அடுத்தது அதிக வெப்பம், ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குது, வெயில் காலத்தில் மண்ணில் வந்து உப்பு பிரச்சனை இருக்குது, உங்களோட மண் வந்து உப்பு தரையாக இருக்குது, இந்த மாதிரி சமயத்துலேயும் உங்களுக்கு வந்து காய் பெருக்காதுங்க. இது வந்து நிறைய விவசாயிகள் கேட்டுக்கிட்டதுனால இந்த வீடியோ போடுறோம். நிறைய விவசாயிகள் தென்னை மரம் யூஸ் பண்ணுறாங்க, நிறையா பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, தேவையில்லாமல் வந்து நாங்களே பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மருந்து கட்டி விட்றாங்க. ஒரு மரத்துக்கு 30 ரூபா 40 ரூபா அப்படின்னு போட்டு கட்டி விட்றாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது விவசாயிகளாக நமக்கு தெரியறதில்ல. சரி, ஒரு மரத்துக்கு 40 ரூபா கொடுத்து எல்லா வேலையும் அவங்களே பண்ணிடட்டும் அப்படின்னு விட்டுறோம். ஆனால் நம்ம அதனால் வந்து பணம் செலவழிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதனால் எந்த பயனும் கிடையாது. நம்ம சாப்பாட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து தெரிஞ்சு சாப்பிட்றோம் இல்லையா, அது மாதிரி தான் ஒவ்வொரு பயிருக்கும் இந்தந்த ஊட்டச்சத்துக்கள் தேவை அப்படின்றது தெரிந்து செயல்படணும். இப்போ வருடாந்திரமாக ஒரு வருடத்திற்கு ஒரு மரத்திற்கு என்ன உரம் தேவை அப்படின்னு பார்ப்போம். முக்கியமாக வந்து NPK, அதாவது தலைச்சத்து, பிங்கிறது மணிச்சத்து, கேங்கிறது பொட்டாஸ் சாம்பல் சத்து. இதை வந்து வருஷத்துக்கு 2 அல்லது 3 முறை போடலாம். 2 முறைனா உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சவுத் வெஸ்ட் மான்சூன், அந்த மான்சூனுக்கு முன்னாடி போடலாம், தென்மேற்கு பருவமழைக்கு, அல்லனா நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஜூன் மாதம் அக்டோபர் மாதம் இப்படி வச்சுக்கலாம். நடுவில் ஒரு மாதம் நீங்கள் 3ஆக பிரித்து போட்டிங்கனாலும் போட்டுக்கலாம். இப்போ 2ஆக பிரித்து போட்டிங்கன்னா ஜூன் மாதத்துலேயும் அக்டோபர் மாதத்துலேயும் வைக்கிறது மிக நல்லது. ஒரு வருடத்திற்கு எவ்வளோ தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரியா 1.3 கிலோ ஒரு மரத்திற்கு தேவை. அப்போ 2ஆக பிரித்து வைக்கும்போது நீங்கள் வந்து 600 கிராமோ 650 கிராம் ஒரு மரத்துக்கு ஜூன் மாதத்துலேயும், அடுத்த 650 கிராம் வந்து அக்டோபர் மாதத்துலேயும் வைக்கணுங்க, கட்டாயமாக வைக்கணும், ஓகேங்களா. அதுக்கடுத்து SSP, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட், ஒரு மரத்திற்கு, நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஒரு மரத்திற்கு ஒரு வருடத்திற்கு. நீங்கள் 4 தடவை வச்சிங்கன்னா இதை 4ஆக பிரிச்சுக்கோங்க, 2 தடவை வச்சிங்கன்னா 2ஆக பிரிச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து MOP, மியூரேட் ஆஃப் பொட்டாஸ், 2 கிலோ அல்லது 3 கிலோ. எதுக்கு சொல்கிறேன்னா 2 அல்லது 3, மேக்ஸிமம் 3 கிலோ வரைக்கும் போகலாங்க. உங்கள் மரத்தில் வந்து இப்போ வந்து சக்தி அதிகமாக இல்லை, ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 3 கிலோ வரைக்கும் போகலாம். நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பொட்டாசு தான் வந்து தென்னை மரத்தில் காய் வந்து பெருக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும். நீங்கள் எந்தளவு பொட்டாஸ் கரெக்டாக கொடுத்தீங்களோ அந்தளவு உங்களுக்கு சைஸ் பெருசாக வரும். அதனால் 3 கிலோ வரைக்கும் போய்க்கலாம், தப்பு கிடையாதுங்க.
காய் பெருக்கிறதுக்கு நம்ம சொன்ன மாதிரி நார்மலாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 கிலோ போய்க்கோங்க, நல்லா நிறம் இருக்குது. இப்போ ரொம்ப வீக்காக இருக்குது பிளான்ட்டு, காயே பெருக்கலை, சிறுத்து இருக்குன்னா 3 கிலோ வரைக்கும் போய்க்கலாம். இது எல்லாமே நான் சொல்கிறது ஒரு வருஷத்திற்கு. இப்போ சில பேர் வந்து ட்ரிப் இரிகேஷன் வச்சுருப்பாங்க. ஸோ உடனடியாக அவங்க என்ன பண்ணலான்னா 0050 இருக்கு இல்லையா, SOP சல்பேட் ஆஃப் பொட்டாசுமாங்க, 0050, அதாவது NPK, பொட்டாஸ் 50% இருக்கும். இதை வந்து 1 கிலோவோ அல்லது 2 கிலோ ஒரு ஏக்கருக்கு அப்படின்ற கணக்கில் நீங்கள் ட்ரிப்பில் கொடுக்கலாம். ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் ரெகுலராக கொடுக்கும்போது என்ன ஆகுனா பொட்டாஸோட அளவு உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் இமீடியட் ஆக்ஷனுக்கு பண்ணிக்கலாம். அப்புறமா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட், நுண்ணூட்ட சத்து முக்கியம். நான் இப்போ எல்லாமே சொல்கிறதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு மரத்துக்கு எவ்வளோ தேவை, தென்னை மரத்துக்கு, அது தவிர காயை பெருசாக வைக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்ற பற்றி தான் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? நுண்ணூட்டச்சத்து போராக்ஸ் மிக மிக முக்கியம். போராக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு தேரைக்காய் விழுகும். 50 கிராம் ஒரு மரத்திற்கு கட்டாயம் தேவை. அதுக்கடுத்து மக்னீசியம் சல்பேட், 500 கிராம் ஒரு மரத்திற்கு தேவை. அது தவிர ஹியூமிக் ஆசிட் பவுடர் ஃபார்மில் இருக்கும். அது 50 கிராம் ஒரு மரத்திற்கு நம்ம வச்சுக்கலாம். அது 100 கிராம் வரைக்கும் வச்சுக்கலாம். 50 கிராம் வச்சுக்கினே போதும். முதல் 6 மாதத்துக்கு 50 கிராம், அடுத்த 6 மாதத்துக்கு 50 கிராம், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அது தவிர இயற்கை உரம் நீங்கள் மாட்டுச்சாணம் கொடுக்கலாம், வேப்ப முன்னாக்கு, இதெல்லாம் உங்கள் தேவைக்கு அளவு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா பாசனம், இரிகேஷன் ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம 5 சொன்னோம். முதல்ல தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து எவ்வளோன்னு சொல்லிட்டோம். யூரியா 1.3 கிலோ வேணும், SSP 2 கிலோ வேணும், பொட்டாஸ் 3 கிலோ வரைக்கும் வேணும். அப்படி இல்லைன்னா 0050 கொடுத்துக்கலாம். நுண்ணூட்ட உரம் சொல்லியிருக்கோம். போரானு, மெக்னீசியம், ஹியூமிக் ஆசிட் போட்டுக்கணும். தண்ணி 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை, 5 to 7 நாள் நல்லா தண்ணீர் செழித்து பாய்ச்ச வேண்டும். கோடையில் காஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஏன்னா காய் வளர்ச்சி நேரத்தில் தண்ணீர் பற்றாக்குறை இருந்ததுன்னா காய் பெருசாகாதுங்க. ஓகேங்களா? அடுத்து உங்களுக்கு வேகமாக ரிசல்ட் வேணும். 30 நாள் இடைவெளியில் வேகமான ரிசல்ட்டுக்கு இலைவெளி தெளிப்பு. இது பணம் அதிகமாக செலவாகும். ஆனால் இலைவெளி தெளிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. நம்மள்கிட்ட சாதனம், ராக்கர் ஸ்ப்ரேயர் இதெல்லாம் இருக்குது. அப்படின்னா நம்ம 30 நாள் இடைவெளியில் 2லேருந்து 3 முறை, 30 நாட்கள் இடைவெளியில் 2லேருந்து 3 முறை நம்ம இது பண்ணலாம். என்ன கொடுக்கலாம்னா 13-0-45 இருக்கு இல்லையா, 13-0-45, இது பொட்டாசியம் நைட்ரேட் 1%. அடுத்து போரான் 0.5%. 0.5%னா கலந்து நீங்கள் ஸ்ப்ரே 3 தடவை ஸ்ப்ரே பண்ணினீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக காய் பெருக்கும். இது எல்லாமே நம்ம சொல்கிறது என்ன உரம் கொடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன காய் பெருக்கிறதுக்கு என்னன்றது. நம்ம கடைக்காரங்கள்ட்ட போய் சொன்னோம்னா நிறைய தேவையில்லாத போட சொல்லுவாங்க. CMS போடுங்க, அதை போடுங்க, இது போடுங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தேவையில்லை. கரெக்டாக நம்ம சொல்கிறபடி கரெக்டாக செஞ்சிங்கன்னா காய் உடனடியாக பெருக்கும், சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. இது கட்டாயம் நடக்கும். அப்புறம் உரம் போடுறதுல முக்கிய குறிப்புகள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மரத்தை சுற்றி பெரிய மரம்னா ஒரு 1 மீட்டர் தள்ளி வட்டப்பாத்தி எடுக்கணும். வட்டப்பாத்தி எடுத்து பாதி குழியில் இந்த தடவை போடணும், அடுத்த தடவை போடும்போது அடுத்த பக்கம் போடணும். ஓகேங்களா? போட்டுட்டு மல்ச்சிங் கூட நீங்கள் பண்ணி விடுறது ரொம்ப நல்லது. உடனடி தீர்வு வேணும். அடுத்துனா MOP இருக்கு இல்லையா, மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் 1 கிலோ, ஃபார்ம்யார்ட் மெனர் 25, போராக்ஸ் 50 கிராம் ஒரு மரத்திற்கு. இல்லை சார், நான் ஏற்கனவே இப்போ தான் உரம் வச்சேன், ஆனாலும் தேரைக்காய் கிடைக்குது, திருப்பி நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் இதை மட்டும் வைங்க. சைஸ் மட்டும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும், மற்ற உரங்கள்லாம் வச்சுட்டேன் அப்படின்னா வெறும் மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் மரத்திற்கு 1 கிலோ, கூட குப்பை, காய்ந்த குப்பையாக இருக்கணும் 25 கிலோ, போராக்ஸ் 50 கிராம், ஹியூமிக் பவுடர் 50 கிராம், இதை மரத்துக்கு வச்சிருங்க. வச்சுட்டு 13-0-45 ஸ்ப்ரே பண்ணுங்க. இப்படி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு
காய் வந்து ரொம்ப பெருக்குங்க, சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு நல்ல ஈல்டு வரும். மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா 944 33 58 494 என்ற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் கொடுங்க, குரல் பதிவு பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக நம்ம வேளாண் பீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய விவசாய நண்பர்கள் பெல் பட்டன் அமுக்கிட்டு நமக்கு ஜாயின் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி விவசாய நண்பர்களே.